எல்லாருக்கும் வணக்கம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க. சிலர் கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. கடவுள் இருந்தால் காட்டு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள், வழி வந்தவர்கள் அவங்கெல்லாம் பல புத்தகங்கள் மூலயமா நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதற்குண்டான தேடுறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக காட்சி கொடுக்குறாரு. ஆனால் அதை தேடி போகாதவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி வரமாட்டார். நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் இருக்காரான்னு கேள்வி கேட்குறவங்களும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னது கிடையாது. ஏற்கனவே புராணங்களில் எழுதி வச்சது. நான் அதை படித்தேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சொல்லுங்கள், உங்கள் கருத்து சொல்லுங்கள். இந்த பதிவுகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் சில பல விஷயங்கள் தெரிய வரும்போது அவங்க உணரக்கூடிய வாய்ப்பும், அதனால் பலனடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தர்மம் கிடைக்கலாம், புண்ணியம் கிடைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் பதிவுக்குள்ளே போகிறேன். இப்போ நாம் பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பூமி மட்டும்தான் இருக்குது, மற்ற உலகங்கள்லாம் இருக்கா இல்லையா? நாம் ஏன் பூமியில் இருக்கிறோம்? பூமி எப்படி படைக்கப்பட்டது? பூமியில் ஏன் மனிதர்களை படைத்தார் கடவுள்? நாம் மட்டும் படிக்கலை, 83 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழுது. எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது பசி, தாகம், ஆசை எல்லாமே. அது எல்லாமே எங்கே அதுக்கு சுகமாக கிடைக்கிதுன்னா பூமியில் தான். ஏன்னா இங்கே தான் ஐபூதங்கள், பஞ்ச பூதங்களும் இருக்குன்றாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், அண்டவெளி எல்லாமே இருக்குன்றாங்க. ஸோ அதனால தான் உயிர்கள் பிறக்கவும் இறக்கவும் இங்கே முடியுது, வாழவும் முடியுதுன்றாங்க. சரி, அப்போது இந்த ஒரு உலகம்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. 14 உலகங்கள் இருக்குது. அதில் பூமி நடுமையமானது. அதாவது 14 அப்படின்னா 14 2 7 பிரிக்கிறாங்க. பூலோகம் 7வது இடத்துல இருக்குது. மேலே இருக்கிற 6ம் மேன்மையானது, கீழே இருக்கிற 7 உலகமும் நரகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பூமின்றது ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம். இங்கே நீ எக்ஸாம் எழுத வந்திருக்க. இந்த எக்ஸாமில் நீ நல்லா எழுதினா உனக்கு வெற்றி கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அதுதான் மேலே இருக்கிற 6 லோகத்துக்கு போகக்கூடிய வழி. நீ இங்கே பாவங்கள் செஞ்சு தப்பாக ஃபெயிலாக நீ எக்ஸாம் எழுதுனீன்னா அப்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபெயில் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அதுதான் கீழே உலகம். இதை உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன். இப்போது இந்த 7 லோகங்களில் யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாம் பார்ப்போம். இந்த மேல் உலகத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த முதல் 6 உலகம் இருக்கு இல்லையா, பூமியோடு சேர்த்து 7. முதல் 6 உலகத்துக்கு பேர் ஊர்த்துவலோகம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா சத்திய குணம் நிறைந்தது, சுகமானது, ஞானம் அதிகம் கிடைப்பது. இந்த 6 உலகத்துலேயும் நீ பூமியில் என்ன பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 6 உலகத்துலேயும் உனக்கு இடம் கிடைக்கும். அப்படி இந்த லோகத்துக்கு பேர் ஊர்த்துவலோகம். அந்த ஊர்த்துவலோகத்தில் முதல் லோகத்தை பார்ப்போம். முதல் வரிசையாக 6 லோகத்தை சொல்லிடுறேன். நான் பூமியிலேருந்து ஒன்றா மேலே போகிறேன். 6வது லோகமாக புவர்லோகம், 5வது லோகமாக ஸ்வர்லோகம், 4வது லோகமாக மகரலோகம், 3வது லோகம் ஜனலோகம், 2வது லோகம் தபலோகம், முதல் உலகம் சத்தியலோகம். இதுதான் ஊர்த்துவலோகம் அப்படின்றாங்க. இது அதர்வண வேதத்தில் யார் சொன்னதுன்னா வியாச முனிவர் இதை எழுதி வச்சுருக்கார். சரி, இந்த 6 லோகத்தில் நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல நாம் சத்தியலோகத்தில் வருவோம். சரியா? சரி, புவர்லோகம் கீழேருந்து போயிடலாம். புவர்லோகம், அதாவது புவர்லோகம்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்குறோம் இல்லையா ஆகாயம், அதுதான் மேலே இருக்கிற புவர்லோகம். இந்த லோகம் எதுனா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கும்.
அதில் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். நவ கிரகங்கள், கோள்கள் எல்லாம் இருக்கும். அவங்க தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. நாம் பூமியிலேருந்து அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது அவங்கள மட்டும்தான் வணங்க முடியும். அதாவது பார்க்க முடியும்னா கண்ணால் பார்க்க முடியலனாலும் நமக்கு தெரியும் இங்கே சந்திரன் இருக்கார். நான் சந்திரனை மட்டும்தான் நம்ம வந்து நிலாவை பார்க்க முடியுது. மற்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா மிக மிக தொலைவில் இருக்காங்க. இந்த 9 கிரகங்கள் நம்ம கோயில்களில் பார்த்தா அந்த 9 கிரகங்களை நம்ம போய் வழிபடுறோம். ஏன்னா அவங்கள வழிபடும்போது பூமியிலேருந்து கர்ம வினையை தீர்க்க அவங்க உதவுறாங்க. நவகிரகத்தை நம்ம வழிபடுறதுனால. அப்போ அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற புவர்லோகத்தில் யார் இருக்காங்கன்னா இந்த 9 கிரகங்கள், சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் அவங்க வாழ்கிறாங்க. அந்த அந்த இடத்துல காற்று எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதுதான் புவர்லோகம். அதுக்கு மேலே ஸ்வர்லோகம் அப்படின்னா இந்திரன் இருக்கிற இடம், தேவேந்திரன் இருக்கிற இடம், சொர்க்கத்துக்கு போகிறோன்றாங்களே ஸ்வர்லோகம். இங்கே யார் யார் வாழ்கிறாங்கன்னா 33 தேவர்கள் வாழ்கிறாங்க. நந்தவனம் இருக்குது, கற்பக விருட்சம் இருக்குது, காமதேனு பசு இருக்குது. நீங்களாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. காமதேனு பசு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எந்த இடத்துலனா சொர்க்கலோகத்தில் இருக்குது. இந்திரன் வந்து அங்கே ஆட்சி செய்கிறார். நாம் நல்லது பண்ணியிருந்தால் சொர்க்கலோகத்துக்கு போவோம். எப்படி போகிறது? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணாங்கன்னு. அஸ்வமேத யாகம் 100 முறை பண்ணியிருக்கணுமா, நிறைய தர்மம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அப்படியே நீங்கள் பண்ணாலும் என்ன தர்மம் பண்ணிங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்கும். அந்த நாட்கள் முடிஞ்சோடனே நீங்கள் பண்ண தர்மத்துக்கு ஏற்ற நாட்கள் முடிஞ்சோடனே திருப்பி நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா அடுத்த லோகத்துக்கு கீழே வந்துடுவீங்க உங்கள் புண்ணியம் முடிஞ்சோடனே. அப்போ நீங்கள் எவ்வளோ புண்ணியம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அடுத்து நாம் போகிறது அதுக்கு மேலே மகரலோகம். மகரலோகத்தில் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா பிரம்ம இருக்காங்க இல்லையா, பிரம்மன் அவரோட மகன்கள் யார், பிறகி, மரிஷி, இந்த ரிஷிகள், அந்த மாதிரி முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருப்பாங்க. சிறப்பு என்னென்னா கல்பம், அந்த கல்பம் சொல்லுவாங்க. அந்த கல்பம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஒரு 4 யுகம் அது சேர்ந்தது ஒரு மகாயுகம். 71 மகாயுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? அதுதான். அதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக சொல்கிறேன். அந்த கல்பம் முடிகிற வரைக்கும் மரணமே அவங்களுக்கு இல்லை. 311 ட்ரில்லியன் காலம் வாழ்வாங்க. அங்கே ட்ரில்லியன் காலம் வாழ்வாங்க. அங்கே என்ன கிடையாதுன்னா சாப்பாடு தூக்கம்லாம் கிடையாது, ஒன்லி தியானம் மட்டுமே. அப்போ தான் மகரலோகத்தில் நீங்கள் போய் ரிஷி மாதிரி வாழ முடியும். சரி, இது அடுத்து என்ன லோகம்னா ஜனலோகம். ஜனலோகம்னா யாருன்னா முதல்ல பிரம்மர் யாரை படித்தார்? சனகர்களை படித்தாரா? 4 பிள்ளைகளை, 5 வயது குழந்தைகள், சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர். இவங்க வந்து பிரம்ம ஞானிகள் சொல்லுவாங்க. அவங்க வந்து மக்கள் மனுக்களை உருவாக்கலை, நாங்கள் விஷ்ணுவை தான் நினைப்போன்னு சொல்லிட்டு விஷ்ணுவே கதின்ட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க அந்த ஜனலோகத்தில் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு காமமோ பேராசையோ கோபம்லாம் வரவே வராது. அதுக்கடுத்து தபோலோகம். அங்கே யார் இருக்காங்கன்னா வைராக்கியர்கள், தவசிகள். அங்கே சிறப்பு என்னென்னா உடம்பு மாதிரியெல்லாம் இருக்காது, ஒன்லி ஒளி வடிவம், தேஜஸ் அப்படிம்பாங்களா, ஒளி வடிவமாக இருப்பாங்க. அவங்க 24 மணி நேரமும் தவம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் சத்தியலோகம். சத்தியலோகம் பிரம்மலோகம்னு சொல்லுவாங்க. பிரம்மன் இருப்பார் சத்தியலோகத்தில். யார் இருப்பா? பிரம்மன் இருப்பார். அங்கே உண்மைக்கு மட்டும்தான் இடம், பொய்க்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறவியே கிடையாது, அவ்வளோதான். பிரம்மனோட நீங்கள் இருக்க வேண்டியதான் கல்பம் முடிகிற வரைக்கும். எவ்வளோ கல்பம் இருக்குமோ அத்தனை கல்பம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம். இதுதான் மேலோகத்து, ஒவ்வொரு மேலோகத்துக்கு உண்டான சிறப்பான அம்சங்கள். அங்கே ஆள்பவர் யார், எப்படி எல்லாம் சொன்னிங்கன்னா, இது சத்திய குணம் இருக்கிறவங்களுக்கு, ஞானம் இது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இவங்க அங்கே போக பாதை இருக்குது. சரியா? அட்லீஸ்ட்டு நாம் இங்கேருந்து மேலே போகிற ஒரே ஒரு உலகம்னு சொன்னேன், புவர்லோகம். அதுக்காவது நம்மளால் போக முடியுமா? இல்லை, போக முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. மனசை வச்சா எல்லாம் சாத்தியம்தான். இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட, உண்மை, நேர்மை, சத்தியம்னு ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கருணை காட்டுவார். சரி, இதை மட்டும் பார்த்துட்டோங்க, மற்றதெல்லாம் வேண்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ப்ளஸ்ஸு
தெரிஞ்சுக்கிட்டவங்க நெகட்டிவையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பக்கமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போகக்கூடாது, போகிறதுனால என்ன விளைவுகள் அப்படின்றத உங்களால் உணர முடியும். அதுக்காக நான் இதையும் சொல்கிறேன். மீதி பூமிக்கு கீழே இருக்கிற மீதி 7 உலகம், அதன அதனலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாத்தல லோகம், மகாத்தல லோகம், ரசாத்தல யோகம். இந்த லோகம் மொத்தம் சேர்ந்தது கீழ் உலகம், அதல லோகம் சொல்கிறாங்க. இதில் இங்கே ஏன் யாரெல்லாம் போவாங்கன்னா, தமோ குணம், அதாவது அசுரர் குணம், நரக குணம், நரகர்கள், இந்த குணம் படைத்தவங்க. நீ நரகத்துக்கு தாண்டா போவேன்னு சபிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் இந்த உலகத்துக்கு போகக்கூடிய வாசல் அது. சரி, அதில் ஃபஸ்ட்டு உள்ளது அதல லோகம். அங்கே யார் ஆள்றாங்கன்னா, அசுர சிற்பி மயன்றவர் ஆட்சி செய்கிறாரு. அங்கே 3 விதமான மாளிகை இருக்குது. தங்கத்தாலானது, வெள்ளியாலானது, இரும்பாலானது. மாயாஜாலம் ரொம்ப நிறைஞ்சிருக்குமா. ஸ்வர்ணபுரி அப்படின்ற ஸ்வர்ணபுரிஷின்ற பெண்கள் அங்கே வாழ்கிறாங்களாம். மயக்கும், ஆண்களை மயக்கிற அளவுக்கு அழகு படைத்தவங்களாம் இருப்பாங்களாம். எங்கே அதல லோகத்தில். அங்கேயுமா நாங்கள் இங்கே படுற அவஸ்தை பத்தாதா, அங்கேயும் போய் அவங்கக்கிட்ட சிக்கணுமான்றீங்க. ஆமாம், நீங்கள் இங்கே என்ன ஆசைப்பட்டீங்களோ அங்கேயும் அவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் போய் நீங்கள் சிக்கொண்டு அவஸ்தைப்படணும். அடுத்து இதை விட பாவம் செய்கிற, அடுத்து நிறைய பாவம் செய்வாங்க இல்லையா, விதல லோகத்துக்கு போவாங்க. யார் ஆள்றாருன்னா, அங்கே சிவனும் பார்வதியும் இருக்காங்க. சிவன் வந்து ஹாடகேஸ்வரராக இருக்கார், பார்வதி வந்து பவானியாக இருக்கிறாங்க. அந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா, ஹாடகம் தங்கம், சிறப்பு வாய்ந்த மிகவும் விலை மதிப்பான தங்கம் இருக்குது. அந்த இடத்துல நதியே ஓடுதான், ஹாடக நதியே ஓடுதான். ஹாடகம்னா தங்கத்தால் ஆனால் நதியே ஓடுதான். 1 கிராம் தங்கத்தை வாங்க இங்கே கஷ்டப்படுறோம் இல்லையா, ரொம்ப பாவம் செஞ்சால் அப்போ ஹாடக நதியிலே நீங்கள் குளிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது எவ்வளோ கொதிக்குமோ, தங்கத்தாலேயே உங்களை கொதிக்க வைப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால் சொல்கிறோம், உண்மையாக என்னன்னு தெரியல. உண்மைதான், ஆனால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண எனக்கு தெரியல. அடுத்து சுதல லோகம். சுதல லோகத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, பக்த பிரகலாதன் இருக்கார், பலி சக்கரவர்த்தி இருக்கார். ஏன் இவங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் நரகத்துக்கு போனாங்க அப்படின்றது ஒரு கொஷின் வருதுல்ல. கெட்டவங்களை ஆள்றதுக்கு நல்லவர் தேவை இல்லையா, அதனால் கெட்டவரே ஆள முடியாது. அதனால் சொர்க்கத்தை விட ரொம்ப அழகாக இருக்குமா அந்த சுதல லோகம். விஷ்ணு வந்து அதுக்கு காவல் காக்கிறாராம். விஷ்ணு காவல் காக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, நரகத்தில் பாவம் பண்ணவங்களுக்கு அங்கே என்ன தண்டனைன்னு தெரியல. ஒருவேளை பக்த பிரகலாதன் இருக்கிறதுனால சொல்லி கொடுப்பாரோ என்னமோ, நீ பாவம் செஞ்சதால் இங்கே வந்திருக்க, புண்ணியம் செய், என்ன மாதிரி இரு, பொறுமையாக இரு, எல்லாத்தையும் விட்டு கொடுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கிறாரோ என்னமோ தெரியல. அடுத்து தலாத்தல லோகம். ஆள்பவர் யாருன்னா, அசுரகுரு சுக்ராச்சாரியார். மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்திருப்பார் சுக்ராச்சாரியார். அவர் என்ன பண்ணுறாருனா, தேவர்களுக்கு எதிராக ஆயுதம் பண்ணுற இடம் அது. அங்கே வந்து மாயாவி சிற்பிகள் இருப்பாங்களாம். அங்கே வந்து ஆயுதங்கள்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு இடமா இல்லையா, இந்த இடத்துல இதை க்ரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, செய்கிறாங்க, கார் தயாரிக்கிற இடம் இந்த ஊருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தலாலோகம்ன்றது ஆயுதம் பண்ணுற இடம். அப்போ ஆயுதம் பண்ணுற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, ஆயுதத்தாலேயே போட்டு 4 போட்டு உங்களை அந்த ஆயுதங்களெல்லாம் செய்ய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சுக்கராச்சாரியார் பயங்கர கோபமானவர். நீ என்ன பாவம் பண்ணியோ அங்கே போய் மாட்டாத, சரியா. மகாத்தல லோகம். ஆள்பவர் யாருன்னா, பல தலை கொண்ட நாகர்கள் வாழ்கிறாங்க. கடோத்கஜன் மகன் மயன் அங்கே இருக்கிறாராம். சிறப்பு என்னன்னா, பெரிய பெரிய நாகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்க்கடகன் தனஞ்சயன் போல் பெரிய பெரிய நாகர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் எதுப்பா, சரியா. அப்போது உன்னை சுற்றி வெறும் நாகர்களாக மகாத்தல லோகத்தில் இருக்கும். பல தலைகள் இருக்கும். நினச்சி பார்த்தீங்கனாலே, இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே பயமாக இருக்குல்ல. கடைசி 6வது ராசதல லோகம். அப்படின்னா ஆதிசேஷனும் வாசியும். ஆதிசேஷன் யாருன்னா, கிருஷ்ண பரமாத்மாரை படுத்திருக்கார்ல தலையணை பெட்டு, அது அவர் தான் ஆதிசேஷன் வாசுகி. அவங்க வந்து இருக்கிறாங்களாம்.
அது 7 விதமான நாகலோகம் இருக்காம். கோடி ரத்தினங்கள் அங்கே இருக்குதாம். அது எப்படி இருக்குன்னா சொர்க்கத்தை விட 100 மடங்கு அழகாக இருக்குமா. ஆனால் உள்ளே போனால் வெளியே வர முடியாத இடம் அது. சரியா? இந்த 6 லோகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து தர்ம காரியம், நன்மைகள், உண்மைகள் நீங்கள் பேசணும், சொல்லணும், செய்யணும். கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னிலேருந்து கூட உங்கள் பாவ கணக்கு மூட்டை என்ன ஆகும்? குறையும். பூமின்றது நாம் எக்ஸாம் எழுத வந்த இடம். நமக்கு பரிசு கிடைச்சா மேலோகம், தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்கும், அது கீழ்லோகம். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. இந்த 14 லோகத்தை தவிர நீங்கள் திருப்பி பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து எங்கே போகிறீங்கன்னா வைகுண்டம், கைலாயம், அப்புறம் கோலோயம். இந்த 3 இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நிரந்தர மோட்சம். அங்கேயே இருக்கலாம். நீங்கள் விஷ்ணு பகவானோட இருக்கலாம், சிவனோட இருக்கலாம், பிரம்மனோட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பேர் என்னென்னா, இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன பிறகு நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? பட்டமளிப்பு விழா. அந்த பட்டம் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் அவரோடையே இருக்கலாம், இறைவனோட. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நீ படித்து சொல்கிறிய, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்வி மனசுக்கு புரியுது. இப்போ இது நானும் போய் பார்த்துட்டு வந்து அறிவியல் பூர்வ உண்மைன்னு நான் சொல்லலை. ஆனால் புராணங்களில் எழுதி வச்சுருக்குறாங்க. இத்தனை லோகம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே கர்மாவை முடிக்கத்தான் இந்த லோகத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கர்மாவில் நீங்கள் திரும்ப திரும்ப பூமியில் ஏன் பிறந்த, பல பேர் சொல்கிறாங்க நான் பூமியில் ஏன் பிறந்தேன்னு தெரியல, இப்படி சித்திரவதைப்படுறேன்னு, இப்படி வேதனைப்படுறேன்னு. ஆனால் பூமி வந்து எதுக்குண்டான இடம் தெரியுமா? கிளாஸ் பரீட்சைக்கு உண்டான இடம். இங்கே உங்களை டெஸ்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் மேலையா கீழையான்றது நீங்கள் முடிவு பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை உணராமல் மறுபடியும் ஆசையாலையும் பாசத்தாலையும் காமத்தாலையும் சிக்குண்டு அவஸ்தைப்பட்டு தவறுகள் செய்து பணத்தை சேகரிக்க பல குடும்பங்களை கெடுத்து அதனால் பணத்தை சேகரித்து கொலை பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாரும் இத்தனை நாள் சொன்னாங்க போகும்போது ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. ஆனால் உண்மை என்னென்னா, போகும்போது தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க சத்தியத்தையும் தர்மத்தையும் பாவத்தையும் புண்ணியத்தையும். அப்போது நீங்கள் பாவத்தை செய்யணுமா புண்ணியத்தை செய்யணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நீ சொல்கிறத நம்ப மாட்டேன்னு கேட்குற கேள்வியும் புரியுது. நம்புகிறவங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு, நம்பாதவங்களுக்கு பொல்லாத வாய்ப்பு. அவ்வளோதான். நான் நம்புகிறேன், இதை படித்தேன், நான் வந்து திருந்து கெட்டதை பார்க்கல, இனி வேண்டாம். இந்த மொபைலில் முக்கியமான எமன் எதுன்னு தெரியுங்களா? நம்ம பாவச்செயலை தூண்டக்கூடியது இந்த மொபைல். ஆனால் அதே மொபைலுக்குள்ளே என்னை போல் பலரும் என்னை விட நல்லவங்க சாமி காரியம், தெய்வீக செயல்கள், எவ்வளவோ நல்ல விஷயங்கள், பயன்படக்கூடிய படிப்பு, இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து தவறான வழியில் போகக்கூடாது. இதன் மூலியமாக சொல்லி அவங்கள ஆட்படுறது. எப்படி புத்தகங்கள் மூலிமா எழுதி வச்சதை நாம் படிக்கிறோமோ, இன்றைக்கி மொபைல் மூலயமா சொல்வதை நாம் கேட்டு நாம் திருந்துறதுக்கு இந்த மொபைல் மிக ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்குது. ஆனால் இதிலேயே தான் தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. நாம் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு நன்மை தான் கிடைக்கும். இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு பிரகலாதன் சொன்னார். உண்மைதான், இந்த ஃபோனுக்குள்ளேயும் இறைவன் நிறைந்து தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் தான் அதை உணரலை. நான் பெரிய ரிஷி இல்லை, நான் பெரிய சித்தர் இல்லை, நான் பெரிய ஞானி இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. இறைவன் எளியவருக்கும் வந்து உதவி செய்வார். நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக இறைவன் இல்லாமல் போகாது. இன்னொரு மனித ரூபத்தில் கூட வந்து உதவி செய்யலாம். இந்த ஃபோன் மூலிமா உதவி செய்யலாம், இல்லை நம்ம கனவுகளில் வந்து உதவி செய்யலாம். நீங்கள் அவரை தேடணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அருகில் இருக்கும் கோயில்களுக்கோ பழம்பெருமையான கோயில்களுக்கோ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் விலகி நல்ல சக்தி உங்களை தேடி தன்னால் வரும். அப்போ நீங்கள் நல்லதை மட்டுமே தேடுவீங்க. சரிங்களா? உங்களை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடையும் நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி ஏற்காதீங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தண்டனையுமாக தான் இருக்கும். சரிங்களா?
அதனால் போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தருணத்தில் தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்டு தான் தீருவீங்க. தண்டனைகள் அடைந்து தான் தீருவீங்க. அது இல்லாமல் இனி நீங்கள் நேர்மையாக உண்மையாக சத்தியத்தோடு வாழணும். எவ்வளோ கதைகள் படிச்சிருக்கீங்க. சத்தியசீலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ பேர் 63 நாயன்மார்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் தன் இறைவனை நினச்சாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி விஷ்ணு புராணத்தில் எவ்வளோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. விஷ்ணுவுக்காக தியாகம் செஞ்சவங்க இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கதையாக நீங்கள் கேட்டு பாருங்களேன். பகவானை நினச்சவங்களுக்கு பகவான் காட்சி தந்திருக்கார். இப்போ நாம் ஒரு செகண்ட் கோயிலில் போனாலும் செல்ஃபி எடுக்கிறோம். கடவுளை மனசார துதிக்கலை. செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் அதுலேயும் இதுலேயும் போட்டு நான் இங்கே போனேன், நான் அங்கே போனேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண தான் டைம் இருக்குது. ஆனால் இறைவனை மனதார நினைக்க முடியலை, தோணலை. ஏன்னா கண்ணை மூடனா உங்களுக்கு காட்சி வேறு என்னென்னமோ ஓடுது. இந்த உலக மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு நீங்கள் தவிக்கிறீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் பண்ணணும். ஒரே நாளில் ரெடியூஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனநிலையை இது செய்யக்கூடாது, தர்மம் தான் செய்யணும், நல்லது தான் செய்யணும், நல்லது தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தன்னால் உங்களுக்கு நன்மை சேரும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரோட முதல்ல அன்பாக இருங்க. உங்களை திட்டினாலும் பேசினாலும் என்ன பண்ணாலும் சரி, அது உன்வினைப்பா என்னை சாராதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட எதிர்த்து போராடாமல் கடவுள்கிட்ட விடுங்க. கடவுள் அதை பார்த்துக்குருவார். சரிங்களா? ஒரு தங்கையாக ஒரு தாயாக உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.